படிப்பறிவு இல்லாமல் இந்த உலகத்தை ஆண்டவர்கள், ஆட்சி நடத்தியவர்கள் யார்? பெரும்பாலும் மிதுனம். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கவங்கள்ட்ட வந்து என் மேலே நேர்மையாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்கன்னு பார்த்து அவங்கள்ட்ட உண்மையை பேசுறது ஒரு முட்டாள்தனமாக தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய பண விஷயம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும், எந்த ஒரு கவலையும் பட வேண்டும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டைம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு த பெஸ்ட் டைம். பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது, டிராவல் பண்ணும்போது மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கணவன் மனைவி, மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள வர்ற சண்டை தலைவன் தலைவி திரைப்படத்தில் வரும் பாருங்க, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாலும் ஊரில் இருக்கிறவங்கலாம் குழம்பி சின்னாபின்னமாயிருவாங்க பாருங்க, அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கு. வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசி. மிதுன ராசி எல்லாருக்கும் விருப்பமான ஒரு ராசி, எல்லார்கிட்டையுமே எளிதில் பழகக்கூடிய ஒரு ராசி. பழகி பழகி மற்றவங்களுக்கு செஞ்சு கை சிவந்து போன ஒரு ராசி. மிதுனம் இரட்டைத்தன்மையுடைய ராசி. அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ள இரட்டை சுபாவம் என்பது இருக்கும். ஒரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி அந்த சுபாவம் மாறும். இது அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கே தெரியாது. பார்த்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய ஒரு ராசி, பழகுவதெல்லாம் தேன் என்று நம்பக்கூடிய ஒரு ராசி. யாரையும் எளிதில் நம்பிடுவாங்க, இவங்களையும் யாரும் எளிதில் நம்புவாங்க. புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால கம்யூனிகேஷன், தொழில்நுட்பம், வணிகம், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி, வங்கிகள், இந்த மாதிரி நிறுவனங்களில், ஐடி நிறுவனங்களில் பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக மிதுன ராசியில் இருப்பாங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல, நான் மிதுன ராசியை தாக்கி பேசலை, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பக்கத்தில் ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் ஒரு ஆள் மட்டும் அப்படியே மெதுவாக மேலே போய் டக்க மேலே போவாங்க. ஆனால் வேலையே தெரியாது, வேலையும் செய்ய மாட்டாங்க. அது மிதுன ராசி. இது உண்மை. எப்படா நம்ம மாடு மாதிரி உழைக்கிறோம், இவன் வேலையே செய்ய மாட்டேங்கிறான், ஆனால் மேலே கடகடன்னு போகிறானே அப்படின்னா மிதுன ராசி. ஏன்னா அவங்களுக்கு பாலிட்டிக்ஸ் என்பது ரத்தத்தில் கலந்திருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், அந்த பேச்சுவார்த்தையில் எங்கே இஃப்பு பட்டு வைக்கணும், கோலன், செமிகோலன், அப்பாஸ்டஃபி, புள்ளி இதெல்லாம் எங்கே போடணும், இதெல்லாம் அத்துப்படியாக தெரிந்த மனிதர்கள் தான் மிதுன ராசி அன்பர்கள். கூட உழைப்பும் இருக்கும். நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது அவங்கள குற்றமாக சொல்லுவோம், அவங்களுடைய வழி அவங்களுக்கு இருக்கு. மிதுன ராசி ஒரு அபூர்வமான ஒரு ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் வீடு இந்த ராசி. புதன் ஆதிக்கம். இந்த புதன் ஒன்றும் சும்மா இல்லைங்க. படிப்பே இல்லாம பாறை ஆளக்கூடியவர்கள், படிப்பறிவு இல்லாம இந்த உலகத்தை ஆண்டவர்கள், ஆட்சி நடத்தியவர்கள் யார்? பெரும்பாலும் மிதுனம். உலக அறிவு இவர்களுக்கு அதிகமாக இருக்கு இல்லையா? இந்த உலக ஞானம் அது ரொம்ப முக்கியமாச்சு. தவிர ஞானமே இல்லாதவனும் இந்த வாயில வடை சொல்றது யாரு? நிறைய அரசியல் புரோக்கர்ஸு, இந்த பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய பல பேர் வாயில வடை சுடுவாங்க. எதுவுமே இருக்காது, திறமை, படிப்பு, அறிவு எதுவுமே இருக்காது. ஆனால் வாயில் அவங்க பேசுறத பார்த்தோம்னா நம்ம நம்பிடுவோம். அது மிதுனம். அப்பேற்பட்ட மிதுனம் இந்த ஆண்டு உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் வந்திருக்கிறார். உங்களுடைய 9ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். மிதுன ராசி என்பர்கள் இந்த கிரகம் குரு, சனி, ராகு, கேதுடைய இதை வச்சு எப்படி இருப்பாங்க? ஏன்னா இந்த கிரகங்கள் தான் பெரிய கிரகங்கள், ஓராண்டுக்கு மேலே மாறக்கூடிய கிரகங்கள். ஏப்ரல் மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் மாற்றங்கள்லாம் வர மாதம் இல்லை, மாற்றத்தை பற்றி யோசிக்க வேண்டிய மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் சரியாக திட்டமிடுதல் அப்படிங்கிறது, பிளானிங் அப்படிங்கிறது பண்ணலாம். என்ன செய்யலாம், அடுத்தது என்ன உத்தியோகத்துக்கு பண்ணலாம், என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இல்லை பணம் சம்பாதிக்கலாமா, இந்த சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம், இப்படி யோசிக்க வேண்டிய மாதம், செயல்படுத்த வேண்டிய மாதம் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்?
இப்போ செயல்படுத்தக்கூடாது, இந்த மாதம் உங்களுக்கு சரியா இல்லைன்னு அர்த்தம். இந்த கூட்டு கிரகங்கள் உங்களோட 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் சூரியன், சனி, செவ்வாய், புதன், இந்த கூட்டு கிரகங்கள் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பயங்கர இன்டென்ஸாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல அதிக வேலை பலு இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஜாப் டென்ஷன் பயங்கரமாக இருக்கும், ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். சாதாரணமாகவே உங்களோட மேனேஜர் உங்களுக்கு ஆகாது. இந்த நேரத்தில் வந்து கொளுத்தி போட்டிங்கன்னா தீவாக எரியும். ஆக ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல கம்முன்னு இருக்கணும், அவ்வளோதான், ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கு. இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்கக்கூடாது. வேலை செய்யக்கூடிய இடத்துல கம்முன்னு போகணும், எந்த விதமான பிரச்சனைகளையும் செய்யக்கூடாது. இது வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷனுக்கான மாதம் இது. இப்போ வந்து நீங்கள் அம்பை தாக்குவதற்கு முன்னாடி அம்பை குறி பார்க்கக்கூடிய அந்த நேரம் இது. உங்களுடைய பண விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும், எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். தனிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு பணத்தில் பிரச்சனை இருக்குது, கடன் தொல்லை தீராமல் இருக்குது அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான துல்லியமான பலன்களை என்னால் கிளியராக சொல்ல முடியும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டைம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு த பெஸ்ட் டைம். படிக்கலாமா, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் படிக்கலாம். நீங்கள் நினச்ச இடத்துல நினச்ச நேரத்தில் அந்த அட்மிஷன் கிடைக்கும். தைரியமாக படிக்கும், நிறையா ஜெயிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி ஹெல்த் ஆரோக்கியம் பற்றி பேசும்போது பெரிய ஹெல்த் இஷ்யூலாம் எதுவுமே வராது. ஆனால் பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது, ட்ராவல் பண்ணும்போது மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டதை சாப்பிட்றது, கண்டதை அப்படியே ஃபோன் பார்த்துட்டு 2 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. மிதுன ராசிக்கு தற்சமயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்மகுருவால் பெரிய பாதிப்புகளை பார்த்துருக்கீங்க. அது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் உங்களோட நிம்மதி, உங்களோட குடும்ப நிம்மதி எஸ்பெஷலாக குலைஞ்சிருக்கு. இந்த கணவன் மனைவி, மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே வர்ற சண்டை தலைவன் தலைவி திரைப்படத்தில் வரும் பாருங்க, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாலும் ஊரில் இருக்கிறவங்கலாம் குழம்பி சின்னாபின்னமாயிருவாங்க பாருங்க, அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது. தவிர கணவன் மனைவி விவாகரத்து கேஸ்லாம் கூட பல பேருக்கு நடக்குது. இதில் குழந்தைகள் தவிப்பது என்ன, நடுவில் மாட்டிக்கிட்டு அப்பா வந்து குழந்தைங்களை பார்க்க முடியாமல் இருப்பது என்ன, இது ஒரு ட்ரெண்ட் இல்லை. இப்போ ஒரு அப்பா வந்து குழந்தைங்களை வந்து பார்க்க முடியாது, அது ஒரு ட்ரெண்டு. அந்த மாதிரி இருப்பது என்ன. ஆக இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள். சில கணவன்மார்களும் தவறு செய்கிறார்கள், சில மனைவிமார்களும் தவறு செய்கிறாங்க. இப்போ இதெல்லாம் போய் யார் தலையில் விழுது அப்படின்னா அந்த எதுவும் பாவம் செய்யாத ஒரு குழந்தைங்க மேலே போய் விழுது. அந்த குழந்தைங்க வந்து அம்மா யார் அப்பா யாருன்னு தெரியாமல் மிதுன ராசி பிறந்த குழந்தைகள், மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறந்த குழந்தைகள் அவஸ்தைப்படுகிறார்கள். இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலம். அதே மாதிரி மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போது வெளிநாட்டில் யாராவது ஒர்க் பண்ணணும், இல்லை கல்யாணம் பண்ணணும், இல்லை எங்களுக்கு வந்து ஒரு படிக்கணும், இந்த மாதிரி காலகட்டங்களுக்கு ஒத்த காலகட்டமாக இருக்குது. இந்த 10ஆம் வீட்டில் கூட்டு கிரகங்கள் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல முதுகில் குத்துறது, பின் கூடவே இருந்து குழிப்பறிக்கிறது, இப்போவே நீங்கள் இதெல்லாம் உஷாராயிடணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல எப்படி வந்து சிறந்த நண்பர்கள் இருக்க முடியும்? எல்லாரும் போட்டியாளர்கள் தாங்க. யாருமே வந்து நீங்கள் போய் இது வந்து ஒரு முட்டாள்தனம். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கவங்கள்ட்ட வந்து என் மேலே நேர்மையாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்கன்னு பார்த்து அவங்கள்ட்ட வந்து உண்மையை பேசுகிறது வந்து ஒரு முட்டாள்தனமாக தான் நான் பார்க்குறேன். எப்படி இருக்க முடியும்? உங்களோட சக போட்டியாளர் ஒரு கிரவுண்டில் ரேஸில் ஓடுறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து கட்டத்தில் 4 பேர் ஓடுறான், அவன் எப்படி உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பான்? இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். காசிப்பிங் அப்படிங்கிற பேரில் உங்களுடைய பர்சனலான விஷயத்தெல்லாம் நீங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லி அதுக்கு பிறகு வரக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு தெரியாது. அது பர்சனல் லைஃப்லேயும் சரி, அஃபிஷியல் லைஃப்லேயும் சரி. அதனால் நீங்கள் 10ஆம் இடத்துல கூட்டு கிரகங்கள் இருக்கிறதுனால மிதுன ராசி அன்பர்கள் கூட வேலை செய்கிற கொலைக்கிட்ட நான் மனசை விட்டு பேசுகிறேன், இவன் தான் நண்பன், இவ தான் தோழி, இப்படிலாம் பேசுனீங்கன்னா டயர் பஞ்சர் வந்து கன்ஃபார்ம்டு. இப்போ நடக்கலைன்னா ஒரு மாதம் கழித்து நடக்கும். ஆக கொலீக்ஸில் வந்து நல்லவங்களெல்லாம் யாருமே இருக்கவே முடியாது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் தான் கொலீக்ஸு. பர்சனல் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு மாதிரி கொலீக்ஸ் எல்லாம் வர முடியாது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். தவிர 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, தந்தையாருடைய உடல்நிலையில் கவனம் இருக்கணும். தந்தையாருக்கும் உங்களுக்கும் சண்டைகள் சச்சரவுகள் வரலாம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவுனால கண்டிப்பாக சகோதர சகோதரிகள், தம்பி தங்க, இவங்களோட உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறது வில்லங்க ஏற்கனவே இருக்குது, இன்னும் அதிகப்படும். அப்போ எங்கெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை சொல்லணும்ல. அப்போ ஜென்மகுரு இன்னும் 1.5 மாதத்தில் விலகி ஜூன் 2ஆம் தேதி மாறினதுக்கு பிறகு உடல் உபாதைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி கடன் தொல்லைகள்,
இந்த வம்பு வழக்கு, போலீஸ் வழக்கெல்லாம் இருந்தால் அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் 60-70% வேலை செய்யும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட கேள்விகள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நான் கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு துல்லியமான ஒரு பலனை என்னால் சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கை மாற்றங்கள் அங்கிருந்து தொடங்கும். ஆக மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். எல்லாம் தன்னால் வரும், தடியால் அடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடி என் அன்பிற்கினிய மிதுன ராசி அன்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.